இன்றைக்கி நைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் போயிட்டுருக்கு. போலாம் மாற்ற வீட்டுக்கு அம்மா பெட்டில் அட்மிட் பண்ணிடலாமா? அதே மாதிரி பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பாத்திரம் கலவரக்குள்ளே தண்ணி கொண்டுட்டு போய் போகணும். அதே மாதிரி இந்த டேங்க் ஏற்றி பார்டரை கிராஸ் பண்ணி வச்சு வா வா வா. இத்தனை நாள் கழித்து வந்த ஒன்று என்னால் கொஞ்சம் முடியலையே அப்படிதான் நினைக்கிறேன். ஹாய் ஹலோ வெல்கம் டு T2B. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வீட்டிலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வேறு வீட்டுக்கு போனோம். மறுபடியும் திரும்பி இதே வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையில். அதெல்லாம் என்ன கதை அப்படிங்கிறது வந்து அப்புறம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி டே வந்து எப்படி போகுது இந்த முதல் நாள் வந்ததுலேருந்து அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அங்கே அம்மா வீட்டிலேருந்து நம்ம இங்கேயே மறுபடியும் ரிட்டன் கூப்பிட்டு வருவோம். கூப்பிட்டு வந்து அப்படின்னா அதையும் வந்து வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் மனசுக்கே ரொம்ப கஷ்டம். என்னென்னா இந்துக்கு வந்து ஹெவி ஃபீவர், நல்ல குளிர், காய்ச்சல். அவன் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு லீவ் போட முடியாது, போய்ட்டு அவன் கீ ஹோல்டர் அப்படிங்கிறனால அது ஒரு சுச்சுவேஷன். எனக்கு தொண்டை ஃபுல்லாக கரகரன்னு, நெஞ்செல்லாம் எரிச்சல், இந்த ஷோல்டர் ரொம்ப பெயின். நேற்று திங்ஸ் எல்லாம் வந்து என் தம்பி யோனேஸு அம்மாலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர ஹெல்ப் பண்ணாங்க. பெரிய பெரிய திங்ஸ், இந்த பீரோ இது மாதிரிலாம். மற்ற ஒரு ஆள் தூக்கிட்டு வரதுலேயே ஹெவி வெயிட்டாக இருக்கிறதால வந்து நான் தூக்கிட்டு வந்தேன். குட்டி குட்டியாக இந்த ஹெல்மெட்டில் வந்து பவனி தூக்கிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பொருளும் கொண்டு வந்து வச்சதில் அது கொஞ்சம் பாடி பெயின் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டே வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போம். ஸோ இந்த வீட்டில் வந்து இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். வாடகை கொடுத்து இருக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சரி அந்த மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி மீன் நான் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த வீட்டுக்கு போனோமா, இதுக்கு முன்னாடி இருந்த வீடாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீக்க நேரத்தில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இது கொஞ்சம் அவசரத்தில் வேலைக்கு போகிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதே மாதிரி பாத்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பாத்திரம் கலவரக்குள்ளே தண்ணி கொண்டுட்டு போய் போகணும். அதே மாதிரி இந்த டேங்க் ஏற்றி இதிலேருந்து எடுத்து தான் பாத்திரம் கலவரக்குள்ளே கொண்டு போகணும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதுங்க காலங்காலத்தில் வந்து எங்கள் உச்சா போயிட்டுக்கா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ யாரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி ஒருத்தன் இன்னைக்கு நல்லா இருக்கான், ஹெல்த்தியாக. எங்கள் 2 பேத்துக்குமே உடம்பு சரியில்லை. எது யார்கிட்ட இப்போ சும்மா காதில் வச்சா? சரி போலாம் மாற்ற வீட்டுக்கு அம்மா பெட்டில் அட்மிட் பண்ணிடலாமா? ஏன் சித்தி? சரி சித்தி நீங்கள் பாருங்க, நான் அப்புறம் இது வரேன். சரி தாங்க வா போகலாம். இதுக்கு தாங்க எவங்கிட்டையுமே வேலைக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி முடியாத நிலைமையிலையும் பாருங்கள். எனக்கு கொண்டு போய் விட்டுட்டு டோக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் விட்டு போகணும் ஹாஸ்பிட்டல். மணி சரியாக மதியானம் 12:20 ஆகுது. நான் இந்துக்கு ஊசி போட்டாங்க, எனக்கு ஊசி போட்டாங்க. 2 பேத்துக்கு சேம் ஃபீவராமா. அவளுக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு, எரிச்சல், இரும்பல் இது இருக்குது. இந்த 2 தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வைரல் ஃபீவர்னு சொன்னாங்க. ஒரே பேட்டர்னில் தான் டேப்லெட் கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சிரப்பு கொடுத்தாங்க இருமலுக்கு. இந்த பேக்கரியில் பால் குடிச்சிட்டு பன்னு சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்படி நான் வந்து எங்கள் அம்மா கஞ்சி வச்சு குடித்தாங்க. குடிச்சிட்டு டேப்லெட் போட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ கப்புன்னு படுத்தோம்னா வேத்துதுன்னா கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அதுக்கப்புறம் போய் மேக்ஸை கூட்டிகிட்டு வரலாம். எனக்கு என்ன பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு வர முடியாது இப்போ நான் இருக்கிற நிலமையில். எனக்கு என்ன ஆசைன்னா, நான் அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது என் மனசு ரொம்ப வலிச்சுது. என்னென்னா இவனை இப்போ நம்ம கூட திரும்பி வருவோன்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருப்பேன். அவனை வந்து அங்கே விட்டுட்டு வர போகிறோமே அப்படின்ட்டு விட்டுட்டு வரும்போது ஃபீலிங்காக இருந்தது. இப்போ வந்து அதே மாதிரி அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே விடணும், அதுதான் எனக்கு ஆசை. ஸோ நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு நடந்து போய் கூட்டிகிட்டு வரலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். மணி 5 ஆகுது. பார்த்தா தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன். மேக்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு அவன் மாதிரி என்ன பண்ணிட்டுருக்கானு. வா போகலாம், வா குளிச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அம்மா. வா உள்ள வா கூப்பிட்டுருக்குற. கீழே போடு கீழே போடு வா போலாம் வா இந்தா வா. கூப்பிட்டுருக்குற திங்கிறதுக்கு இருக்குதுயா. இது வேறு அத்துக்கிட்டு நிற்கிது வேறு. வா போலாம் வா. ஐயா உனக்கு பிஸ்கட் போட்டு தான் பிடிக்கும். வா வாடம்மானு தாண்டி வை. நீ என்ன குதிக்கிற? ஐயோ அப்பா எங்கடா உதைக்கிற? வா பிடிக்கா அவனை.
புடி. ஏய் நக்குனானா பார்டரை கிராஸ் பண்ணி வச்சு வா 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 அப்படியா போ போ வா 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 ஏய் இந்தா வா இந்தா மேக்ஸ் இந்தா 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 சரி சங்கிலி அவுத்துட்டு இந்த இடம் தெரிய வந்துடுவான்னு பார்த்தா 5 நாள் அங்கே இருந்ததுக்கு அவன் பாட்டுக்கு மறுபடியும் திரும்பி போகிறக்கு பார்க்குறான். ஓடியா 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 ஞாபகம் வந்துருச்சா ஓடக்க ஆரம்பிச்சிட்டியா ஓடு ஓ ஓகே ஐயா ரூட்டை கண்டுபிடிச்சி போயிட்டாரு. முக்கியமாக ஒரு 2 ரீசன் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த 2 ரீசன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்கவும் மாட்டோம், மேக்ஸ் இங்கே வந்து விட்டுருக்கவும் மாட்டோம். இதை சொல்கிறக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சரி இவனை எப்போ கூட்டிகிட்டு வரமோ அப்போ சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருந்தேன். என்ன அந்த 2 ரீசன்னா, நம்ம அந்த வீடு வந்து ஒரு 1.5-2 மாதம் முன்னாடி சொல்லிட்டோம் நாங்கள் வரோம் அப்படின்னு. ஸோ அதிலிருந்து அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு முந்தத்த நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாய்க்குட்டி வச்சுருக்கிறது தெரியும். கடைசி நேரத்தில் வந்து நாய்க்குட்டி வளர்த்துற மாதிரி இருந்தால் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த டேட்டில் வந்து நாங்கள் பால் காய்ச்சல்னு சொன்ன டேட்டில் என்ன ஆச்சுன்னா, வேற ஒருத்தர் வந்து நாங்கள் ஆல்ரெடி குடியிருந்த வீட்டுக்கு வந்து வரதா வந்து எங்கள் முன்னாடி தான் வச்சு அந்த பழைய இப்போ மறுபடியும் திரும்பி வந்திருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து புக் பண்ணாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி நேரத்தில் சொல்லும்போது வீடு வந்து வேண்டாம் நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் வந்து பிரச்சனை. அந்த பழைய வீட்டு ஹவுஸ் ஓனரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவார். இங்கே வரேன்னு சொன்னவங்களும் வந்து 5000 வாடகை வீட்டிலேருந்து இங்கே மாற்றி வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் இங்கே வரலின்னு சொல்கிறது வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. அப்புறம் இன்னொரு விஷயம், இதெல்லாம் கூட போயிட்டு போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா வந்து பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டோம். அம்மா நல்லா கேரி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாள் அங்கே விட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து விட்டோம். இந்த 2 தான் மெயின் ரீசன். அந்த நேரத்தில் வேறு எந்த முடிவும் எடுக்க முடியல. மனதளவுலேயும் ரொம்ப அந்த வீட்டுக்கு போகலான்னு ஒரு அடாப்ட் ஆகிட்டான் பையன் இந்து எல்லாருமே. அதுதான் பிரச்சனை. ஓடியோ 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 செல்லக்குட்டி ஓடியோ 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 வந்தோடனே சுத்தருக்கு போயிட்டியா நீ? ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சா வேண்டாம். இங்கே பாரு பா. சரி 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 நில்லுங்க பாரு. ஏய் கடிச்சின்னு வைக்கி. எது வந்துட்டானா? இங்கே தள்ளிக்க. இவனா இறச்சி போயிட்டான்னு சொன்ன நீ. பேக் டு ஹோம். சரி போ உள்ள போ. இந்து பாருங்க எப்படி இருக்கானு, நான் பாருங்க எப்படி இருக்குன்னு முடியல. சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஓகே, இதில் சந்தோஷமான விஷயம் மேக்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தது. கஷ்டமான விஷயம் எங்கள் 2 பேருக்கு உடம்பு சரியில்லாது. டே மேக்ஸ் பாய் 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 சொல்கிறேன். இத்தனை நாள் கழிச்சு வந்த உன்னை என்னால் கொஞ்சம் முடியலையே அப்படிதான் நினைக்கிறேன். அவன் பாரு, அவன் எங்கே தொற்று அவனுக்கு அதுதான் நின்றுக்கிட்டே இருக்கான் பாரு வெளியே போகாம. ம் எப்படி படுக்குது பார்த்தீங்களா? கருப்பு இப்படி படுத்து பார்த்துருக்கீங்களா? கருப்பு இப்படி படுத்துருக்குதா அதே மாதிரி மேக்ஸும் படுப்பான். அதாவது நாய்க்குட்டி வந்து சந்தோஷமா இருந்தால் இப்படி படுக்குது. நிம்மதியா இருக்குது அப்படின்னா அப்படி இருக்குமாமா தெரியல, எனக்கும் அது உண்மையெல்லாம் தெரியல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அப்படி இருக்கு.